ஹலோ சார். என்னப்பா ரமேஷ், அக்கா பொண்ணோட லவ்ஸா? இல்லை சார். லவ் பண்ணது போதும், அடுத்த ப்ரமோஷனுக்கு போங்க. ம். கோடவுனுக்கு லாரி வந்திருக்கு, லோடு ஏத்தணும். உங்க அப்பா வர சொல்லு. சரிங்க சார். பார்த்துப்பா. சரி ரேவதி, நீ வீட்டுக்கு கிளம்பு, நான் போய் அப்பாவை பார்த்துட்டு வந்துடுறேன். என்ன சரியா? ஹலோ, நான் தாங்க தேவிக்கு பேசுறேன். தெரியுதுமா, இது செல்போன் நம்பர் வராது. சொல்லுமா. ஒரு நிமிஷம், அந்த கன்சைன்மெண்ட்லாம் பேக் பண்ணிட்டீங்களா? எல்லாம் பண்ணியா சார்? லாரி வந்துகிட்டு இருக்கு. வெரி குட். சொல்லுமா. 4 மணிக்கு கோயிலுக்கு போகணும்னு சொன்னல, மறந்துட்டீங்களா? அது அது வந்து என்ன, எங்கே இருக்கிறேன்? பார்ட்டி ஃபோன் பண்ணுங்க சார், ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா அனுப்ப சொல்றாங்க சார். முடியவே முடியாது. என்ன முடியாது? சாரி சாரி, ஒன்றும் இல்லைம்மா, இது வேலை விஷயம். சொல்லுமா. இப்ப நீங்க வருவீங்களா வரமாட்டீங்களா? நான் கண்டிப்பா கோயிலுக்கு போகணும். இரு இரு, ரெகுலரா வர்ற பார்ட்டி சார், கொஞ்சம் கன்சல்ட் பண்ணுங்க சார். யாரா இருந்தாலும் நான் கேர் பண்ண மாட்டேன். நம்ம பேக் பண்ணது பேக் பண்ணதான். டபுள் வேலைலாம் வச்சுட்டு இருக்க முடியாது. தேவகி, ஒன்று பண்ண, நம்ம பக்கத்து வீட்டில் மதன் இருக்கான்ல, நான் அவனை உன்னை கோயிலுக்கு கூட்டு போக சொல்றேன். இந்த ஒரு வாட்டிக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ டார்லிங். என் செல்ல இல்ல டார்லிங். சரி, நான் போயிட்டு வரேன்.
தான் என்னாச்சு? ஏன் சாமி என்ன எப்ப பார்த்தாலும் ஏப்பமே விட்டுட்டு இருக்கீங்க? சங்கீதத்தை எப்ப கத்து கொடுப்பீள்? அசடு மாதிரி பேசிட்டு இருக்கேன். ஸ்ருதி சேர்த்துட்டு இருக்கேன்டா. ஓகே சரி சாமி, எனக்கு இந்த பெரிய சிங்கர் மாதிரி பாடணும்னு ஆசை கிடையாது. இப்ப கொஞ்சம் பேர் பாடுற மாதிரி படிக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணா போதும். பாட்டு ஏதோ பாட்டு கத்துட்டு இருக்கப்பல போல. யோ, அந்த ஆளு பாட்டை எதுவும் கத்து தொலைச்சிட போறா அப்படியா? அப்புறம் எப்படி நாம கடைக்கு ஓனர் ஆகுறது? எனக்கு ஒரு சொல்லி கொடுக்கும். எப்படி கத்துக்கிறாரு? காப்பி சொல்லி தட்டுமே. பாஸுக்கு பித்தம், காப்பி ஒத்துக்காது. ஐயோ பாவம். அப்ப மீன் சுருட்டி பியூர் வெஜிடேரியன், ஓ நோ நான்வெஜ். கரகரப்பு யாராவது கத்துக்கலாமா? நல்லா இருக்க தொண்டையா நாசமாக்க பாக்குறியா? என்ன சுத்தி ஞான சூன்யமா இருக்குங்க. நல்ல சாந்தி பிரியா, சண்முக பிரியா. அனுப்பிரியா? நீ வாய முறியா? இல்ல, பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அனுப்பிரியான்னு. விடுங்க. வாட்டப்பட்டு கல்யாணி. நோ கல்யாணி, ஒன்லி சங்கீதம். நாசமா போச்சு. ஆமா சாமி, இப்போதைக்கு கல்யாணி வேண்டாம், கல்யாணம் தான். அதுக்கு சங்கீதா தான் முக்கியம். இவெல்லாம் யாரு? நான் ஷாருக் கான், அவரு சல்மான் கான். இவன் பாக்கானா? ஐயோ டேய் சும்மா தலை இருடா. எழுத்து. சாமி, இவங்க இல்லைன்னா நான் இல்ல, எல்லாமே இவங்க தான். ஆமா சரி. எல்லாமே நாங்க தான். சொரத்த ஆரம்பிச்சிடலாமா? ஃபைனலா இந்த ராகத்தை ஆரம்பிச்சிருவோம். தோடி தோடா என்ன ஆரம்பத்துல பொம்பளை பேர சொல்லிட்டு இருக்கீங்க? கல்யாணி பிரியா தோடின்ட்டு. தோடா அதுல இருந்து ஆரம்பிங்க. தோடிங்கிறது ஒரு ராகம். போடி போடா, தோடி தோடா. ஏன் தோட இருக்க கூடாது? அதுல இருந்து போங்க. உங்களுக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். முதல்ல சுரத்துல இருந்து ஆரம்பிச்சிருவோம். சாரி சொல்லுங்க. சாரி. திட்டுறது அவரு, சாரி சொல்றது உங்களையா? ஏன்னா, நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் எதுக்கு உங்ககிட்ட சாரி கேட்கணும்? முடியலப்பா. வேண்டாம், அதுவும் வேண்டாம். வேற போயிடுவோம். சாபாசா சாப்பாட்டு நாக்கு தம்பியே போட. நோக்கு சாவே வராதா? டேய், யாரா பார்த்து சாவு வராதான்ற நீ? அந்தால பார்த்தாண்ட சொன்னாரு, கவனிக்கலையா? எங்க இன்னொரு வாட்டி சொல்லுங்க. அது இல்லைங்க, அவர் பாடையில பாட்டு போட கூத்தோட போவீங்க. பாஸ், என்ன இவங்கிட்ட எல்லாம் பாட்டு கத்துட்டு இருக்கீங்க? உங்களுக்கு சங்கீதம் கத்துக்கணும், அவ்வளவுதானே? அவ்வளவுதானே பாஸ்? ஆள் இருக்கு பாஸ். ஓகே, சுத்தி போச்சு. தேவகி டார்லிங், தேவ் என்ன டார்லிங், கோவமா? சும்மா இருங்க. நான் உன் கூட கோயிலுக்கு வரலன்னு வருத்தமா? ஏதாவது பிரச்சனையா? என்னடா, என்னாச்சு? அவன் என்னங்க சரியான லூசா இருப்பான் போல இருக்கு. எதுக்கு அப்படி நடந்துட்டானே தெரியல. ஏங்க குங்குமம் வச்சு விட்டது தப்பா? தப்பு இல்ல, ஆனா அவன் கோவப்படுறதுலயும் நியாயம் இருக்கு. என்ன சொல்றீங்க? மதனுக்கு 9 வயசு இருக்கும். அவன் வயலின் பிளேயர் மட்டும் இல்ல, வாய் பேச்சு, வாய் பாடல், அப்படி ஒரு அமேசிங் டேலண்ட். இஸ் a great singer. அவன் பாடினா கேட்டுட்டே இருக்கலாம் போல. இப்படி சங்கீதம் சந்தோஷமா இருந்த வீட்டுல யார் கண் பட்டுச்சோ தெரியல. கடவுளை நம்பி பாடுறவங்க மேல அந்த கடவுளுக்கே கருணை எல்லாம் போயிடுச்சு. இந்த பக்கம், அந்த பக்கம், இந்த பக்கம்
அப்ப நீ தான் மாட்டினீல செல்லம். வேற வழியா இல்ல போ இப்ப நீதான் சரி அவனுக்கு கட்டு பாருங்க சரியா கட்டியிருக்கான்னு. ஆ, ஆ. ஆ, சரிதா சரிதா ரெடி புடி 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 இங்க, இங்க. ஏய் இந்த பக்கம்டா இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் இங்க. இருக்க ஏய் அங்க பள்ளம்டா ஹாய் மதன். இப்படி. ஹாய், இந்த பக்கம் ஏய், இந்த இங்க. பக்கம். இந்த பக்கம் இந்த பக்கம் அவன் கண்ணு முன்னாடி அவங்க அம்மா அப்பா இறந்த அதிர்ச்சியில அவனுக்கு வாய் பேச முடியாம போயிடுச்சு. அவங்கிட்ட எப்பவுமே சொல்லுவாங்க சாமி காப்பாத்துவாரு சாமி காப்பாத்துவாருன்னு. ஆனா அவங்க சாகரப்போ அந்த சாமியை அவங்கள காப்பாத்தல அப்படின்னு அவனுக்கு ஒரு கோபம். அந்த கோபத்துல தான் அவன் அப்படி பேசியிருக்கான். சாரிங்க, நான் கூட அவனை திமிர் பிடிச்சவன் தப்பா நினைச்சிட்டேன். அவனுக்குள்ள எப்படி ஒரு சோகமா? சுரேந்தர், அம்மா தேவகி, தேவகி. என்ன பாட்டி, என்னாச்சு? மதனை காணோம்மா, அதான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். அவன் என்ன சின்ன பையனா? இங்கதான் எங்கேயா பக்கத்துல போயிருப்பான். வந்துருவான் பாட்டி. அதுக்கு இல்லப்பா, என்னால முடிஞ்ச வரைக்கும் தேடி பார்த்தேன். என்கிட்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டான். அதான் மனசு பதைக்குது. இங்க சீக்கிரம் போய் தேடு. இல்ல அவன் சரிம்மா, நான் போறேன், பார்த்துட்டு வரேன், நான் கூட்டு வரேன். ஏய், வாடா. மதன், ஆளு நீ. ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. எங்கடா போய் தொலைஞ்ச? உன்னை எங்கெல்லாம்டா நான் போய் தேடுறது? பாட்டியை ஏன்டா அப்படி அலைய வைக்கிற? பாட்டி, பெத்த புள்ளைய நீங்க மறந்துட்டீங்க. பெத்தவங்களை இவன் மறக்கல. இன்னைக்கு அவங்க நினைவு நாள். அதான் அவங்க இறந்த இடத்துல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தான். கண்ணு முன்னாடி நடந்த சம்பவமாச்சே, இவனால எப்படி மறக்க முடியும்? அதனாலதான் இன்னும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நியாயம் தானே? டேய், இட்ஸ் ஓகே, ஃபீல் பண்ணாது. கூட்டிட்டு போங்க. பாப்பா போலாம். போடா. இனிமே எங்க போறதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு போப்பா. என்ன? வா. ட்ரம்ஸ், இந்த காஸ்டியூம்ல என்ன பாக்குறக்கு பாப் சிங்கர் மாதிரில? இல்ல, பஞ்சு முட்டை விற்கிற மாதிரி கூட இல்லடா. நானே அவன் ஆளக்கணும் கடுப்புல இருக்கேன்டா. பெரிய சிங்கம் சூர்யா நினப்பு தொப்ப மனுஷா. இவங்களுக்கு IPL 5 கோடி கேல எடுத்திருக்காங்க. லஞ்ச் டைம்ல ஜாக்கிங் போற ஒரே குரூப் இவங்க தான்டா. மதன், நான் ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துடுறேன். நைட்டு தான் நிறைய ரவுண்டு போயிருப்பீங்களே. இவங்க யாரு? நான் தான் பிபி. நான் ட்ரம்ஸ். நான் ஒரு டிஎஸ்பி. ஓ, ஷூட்டிங் வந்திருக்கீங்களா? ஓ, பல்லுன சொல்றவரா? ஓ, போலீஸ் தான். கை தூக்கிட்ட சுற்றாதீங்க. சாரி சார்.
மதன் அன்னைக்கு ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தேன்ல உங்ககிட்ட. ஆஹா, அதுக்கு இன்னைக்கு வேலை வந்துருச்சுடா. நாங்க கடைக்கு ஓனர் ஆகணும். கடையில ஓனருக்கு நீ மியூசிக் சொல்லி கொடுக்கணுங்கிறான். ஓகே தானே? 1 மாசம் கத்து கொடுத்தா போதும். ஒரே மாசம். 1 மாசத்துல எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிடுவோம். மதன் நீ பண்ணி தர. வர நேரம் தான் அவரு சொல்ல மாட்டாரு, சொன்னா கண்டிப்பா செய்வாரு. அதோ குட்டி பசங்கிட்ட இருந்து ஆட்டி போட்டுங்கடா. ஒரு சங்கீத கடல் குலுங்கி குலுங்கி வர்றத பார். என்ன மீட்டிங் பாஸ்? ஒரு மியூசிக் மாஸ்டர் ரெடி பண்ணிருக்கோம்னு சொன்னோம்ல. ஆமா பாஸ். ஓ, வாசிக்க வந்தவரா? வாசிக்க கத்து கொடுக்க வந்தவர் பாஸ். என்ன சொல்றாரு? கடையில இருக்கிற பொருள் எல்லாம் ஏன் தெருவு தெருவா விக்கிறீங்கன்னு கேக்குறாரு. சத்தமா அவர் கேட்கவே இல்லையே. அவர் தான் சத்தம் போட மாட்டாரு, நம்ம தான் ஃபில் பண்ணுவோம். ஓஹோ, அதாவது இவர் எனக்கு வயலின் கத்து கொடுக்க வந்தவரு. ஆமா, நம்ம நல்லா வாசிப்பாரா? வாசிப்பாராவா? வயலின் எடுத்து வாசிச்சாருன்னா அப்படியே வெறுத்து கொட்டும். வாசிக்கிறவங்களுக்கு தான். ஓஹோ, இந்த பாருங்க தம்பி, வேறு வர எந்த விஷயத்தையும் எனக்கோ என் பரம்பரைக்கோ ஒத்துக்காத, அதை நாங்க ஏத்துக்க மாட்டோம். ஹலோ, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல 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 இல்ல. ஆகாது. என்னது இது ரகசியமா சொல்றாரு? அவருக்கு ஆகாதுங்கிறாருங்க. யார் இந்த ரிச் கேர்ள்ஸ்? என்ன ஆரம்பத்துல ஆப்பு கேக்குறான்? இன்னும் ஒரே வாரம் தான், 3 இன்ஸ்ட்ருமெண்ட் தான் கத்துக்க போறீங்க. உங்களையே பாக்குது பாஸ். ஆமாடா, உங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ரொம்ப அட்ராக்ட் பண்ணிருச்சு. ஆமா, அப்படியே ஒரு மூடோட பாருங்க. லவ் மூடோட பாருங்க. அப்படி பாஸ் பாஸ் வயித்து கொஞ்சம் இருக்குங்க. வீங்குதா? பின்னாடி வீங்குது. பாஸ் அப்படியா? இப்பதான் கரெக்டா இருக்கு. பாஸ் கொஞ்சம் குனிங்க குனிங்க. இது ஓகேவா? நல்லா எல் மாதிரி இருக்கீங்க பாஸ். இந்த மாதிரி எல்பம் மாதிரி என்ன கவர் பண்ணிடலாமா? வர்றாங்கடா. வாங்க 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 வாங்க. உங்க மனசுல என்ன பார்த்து ஏதோ கேட்கணும்னு தோணுதில்ல? கேளுங்க கேளுங்க கேளுங்க. அங்கிள், அங்கிளா? குனிஞ்சி என்ன அங்கிள் தேடிட்டு இருக்கீங்க? தொப்பையை கீழே விட்டுட்டாரு, தேடிக்கிட்டு இருக்காரு. போங்கம்மா. சரியான ஜோக்கர்டி. என்னடா இப்படி கெட்டு போயிட்டாங்க? பாடி கண்டிஷன் வீக்கா இருக்குல்ல? அவ்வளவு வீக்காவா இருக்கு? வீக்கா இருந்தா பரவாயில்ல, மாசமாவல இருக்கு. இப்போ என்ன பண்றது? பாடியை டெவலப் பண்ணணும் பாஸ். ஒரு 5000 கொடுங்க. டேய், என் பாடி டெவலப் பண்ணதுக்கு நீ எதுக்கு 5000 கேக்குற? பாஸ், சிக்கன் சாப்பிட்டிருக்கீங்க, மட்டன் சாப்பிட்டிருக்கீங்க, ஒரு வாத்துக்கறி, புறா, காடை, கௌதாரி, கொக்கு, காக்கா கறி, அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் காக்கா கறி தான் பாஸ் செட் ஆகும். 5000 கொடுங்க. எங்க ஹோட்டல் ஆண்டு விழாவில் ஒவ்வொரு வருஷமும் நல்ல கணவன் மனைவியை தேர்ந்தெடுத்து பரிசு கொடுக்கிறது வழக்கம். அந்த வகையில இந்த வருடம் ஒரு சிறந்த கப்பிள்ஸை தேர்ந்தெடுத்து எங்க எம்டி கையால பரிசு கொடுக்க போறோம். அந்த கப்பிள்ஸ் யாருன்னா, அந்த கப்பிள்ஸ் யாருன்னா நீங்க தான் மேடம். கங்க்ராட்ஸ். நிறுத்துங்க. நாங்க 2 பேரும் ஜோடியா? கேமரா ஆஃப் பண்ணுங்க. சொல்றேன்ல, உங்களுக்கு மேனர்ஸ் இல்லையா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எல்லாரையும் பார்த்ததுல உங்க 2 பேருக்கும் தான் பொருத்தமா இருந்துச்சு, அதான் உங்களை செலக்ட் பண்ணோம். யார் என்னன்னு தெரியாம நீங்களே அப்படி முடிவு பண்ணலாம்? இவர்தான் என்னோட ஹஸ்பண்ட். வயசு வித்தியாசம் இருந்துச்சுன்னா அதுக்காக புருஷன் பொண்டாட்டி இருக்க கூடாதா? எப்படி நீங்க சொல்லலாம்? நாங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். கோச்சிக்காதரா, எல்லாரும் பாக்குறாங்க, அவங்களுக்கு தெரியாதுல்ல. தெரியலன்னா கேட்கணுங்க. ஏன் ஒரு ஆணு பெண்ணு பக்கத்துல உட்காந்தா புருஷன் பொண்டாட்டியா தான் இருக்கணுமா? லவர்ஸா தான் இருக்கணுமா? ஏன் அண்ணன் தங்கச்சியா இருக்கலாம், அக்கா தம்பியா கூட இருக்கலாம். எதுவுமே தெரியாம இவங்களா எப்படி டிசைட் பண்ணலாம்? தப்புங்க. Don't mistake me. I'm so sorry. This is my husband. வாங்க போலாம். டீடைல்ஸ் பார்க்க மாட்டாங்களா?
லவ் பண்ணது போதும், அடுத்த ப்ரமோஷனுக்கு போங்க. ஊரு மெச்சுற மாதிரி இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சு பார்க்கலாம்னு நினைச்சேன் சார். ஆனா என்ன அநியாயம் பண்ணி போயிட்டாங்க சார். என்ன இருந்தாலும் அவன் கட்டிக்கு போற பொண்ணு, அவ படிக்கணும்னு தானே ஆசைப்பட்டா. அந்த புள்ள படிக்க போன இடத்துல வேற ஒருத்தனோட பழக ஆரம்பிச்சிட்டா. அவ தான் அறிவு எடுத்தனமா பழகினான்னா அக்காக்காரியாவது பொறுப்பா இருந்து தம்பிக்காரனுக்கு முடிச்சு வச்சிருக்கானா? என்னப்பா இது, அக்கா பொண்ணை போய் கத்தியால குத்தி கொண்டு இருக்கான். இவெல்லாம் ஒரு மனுஷனா? இவன் தானே காலேஜ்ல படிக்க வச்சான். படிக்க போன இடத்துல லவ் பண்ணிடுச்சு, அதுக்காக இவன் இப்படி பண்ணலாமா? சின்ன வயசுல இருந்து அந்த புள்ள மேல எவ்வளவு ஆசையா இருந்தான். அவன் நல்லதுக்கு தானே காலேஜ் காமிச்சான். அங்க போய் வேற ஒருத்தன் கூட பழக ஆரம்பிச்சா சும்மா விட்டுருவானா? அதுக்காக அவளை கொன்னுறதா அநியாயமா இருக்கே. கொன்னுட்டு ஜெயிலுக்கு போயிருந்தானா அவன் தப்பானவன். கொன்னுட்டு தானும் தற்கொலை பண்ணிட்டான்ல. இவன் செஞ்ச தப்பு இவனுக்கே வினையாயிடுச்சு. வலுக்கட்டாயமா காலேஜுக்கு அனுப்பி வச்சான்ல, அவ கை மாறிட்டா. அதான் இவனே அனுப்பி வச்ச மாதிரி இவன் தலையில இவனே மண்ணெள்ளி போட்டுக்கிட்டான். துக்க விசாரிக்க வந்திருக்கீங்களா, பஞ்சாயத்து பண்ண வந்திருக்கீங்களா? சும்மா இருங்கப்பா, ஆக வேண்டியது பாருங்கப்பா, போங்கப்பா. நம்ம பொண்ணா இருந்தாலும் சரி, கட்டின பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, எதுக்கும் ஒரு எல்லம் உண்டு. நடுவில் ஒரு ஆம்பளை பழக ஆரம்பிச்சாரு பிரச்சனை தான். யார் எங்க வைக்கணுமோ அங்கதான்ப்பா வைக்கணும். லோடெல்லாம் ஏற்றியாச்சு சார். நீங்கள் வீட்டுக்கு கிளம்பலையா சார்? மனசு சரியில்லை, உட்காருங்க. சார் நான் வந்து உங்கள் கூட நோ ஃபார்மாலிட்டிஸ், உட்காருங்க. கம்பெனி கொடுங்க. நிறைய கனவு கண்டேன் சார். எவனும் பண்ணாத அளவுக்கு என் பையனுக்கு நான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஊரே பிரமிச்சு போகிற மாதிரி பண்ணலான்னு நினச்சேன் சார். ஊரே திரண்டு வந்தாங்க சார். பிரமிச்சு போய் பார்த்தாங்க சார். பையனோட போனத சார். அவன் வெகுளி சார், தப்பு பண்ணிட்டான். பொம்பளை நம்ப கூட சார், நம்ம கைக்குள்ள வச்சுக்கணும். கொஞ்சம் லூஸ் விட்டோம், சங்குதா